அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமயம் பென்சில் வந்து அழுதுட்டு இருந்துச்சான். உடனே ரப்பர் கேட்டுச்சான், ஏன் அழுகுற அப்படின்னு. இல்லை, நான் ஒவ்வொரு சமயம் தவறு செய்யும் பொழுது நீ தான் வந்து என்னை திருத்துகிறாய், அதாவது அழிக்குதில்ல ரப்பர். ஸோ என்னை நீ திருத்துகிறாய். ஸோ அப்படி ஒவ்வொரு டைம் நீ என்னை திருத்தும் பொழுது நீ தேஞ்சு போகிற, என்னால் தானே நீ தேஞ்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் அழுகுது. உடனே ரப்பர் சொல்லிச்சான், இல்லை, கடவுள் என்னை படைத்ததே அதற்காகத்தான். நீ செய்யும் தவறை நான் சரி பண்ணுறேன்ல, அதை விட சந்தோஷம் வேற என்ன? இதனால் நான் அழியிறது வந்து எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ரப்பர் சொல்லிச்சான். ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு யாராவது உங்களுக்காக வாழ்ந்திருக்காங்களா? உங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களா? கடைசி வரல அவங்களை மறக்காதீங்க. நன்றியை மறக்காதீங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ரப்பர் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யார், இல்லை நீங்கள் ரப்பர் மாதிரி யாராச்சும் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.